ஒரு நாள் அடர்ந்த காட்டில் ஒரு குரங்கு பெரிய மரத்தின் மீது குடில் கட்டி தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அதற்கு கீழே ஒரு பெரும் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றில் தினமும் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடின. குரங்கு தினமும் அவற்றை பார்த்து மகிழ்ந்தது. ஒரு மாலை நேரத்தில் திடீரென்று வானம் கருமையாகி பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை தண்ணீர் அதிகமாக வந்ததால் ஆறு கோபமாக கரைகரை நெளிந்தது. அப்போது ஒரு சின்ன மரத்துண்டில் சிக்கிக்கொண்டு ஒரு முயல் ஆற்றில் கொட்டிக் கொண்டு உதவி கேட்டு கத்திக் கொண்டிருந்தது. குரங்கு தன் குடிலிலிருந்து அதை பார்த்து பயந்தது. ஆனால் நான் காப்பாற்றாவிட்டால் யார் காப்பாற்றப் போறாங்க என்று நினைத்தது. அது விரைவாக ஒரு நீளமான கொடியை மரத்திலிருந்து பிடுங்கி கீழே தொங்கவிட்டு, முயல் தம்பி, இந்த கொடியை வலியாக பிடி என்று கத்தினது. முயல் நடுங்கிக் கொண்டு அந்த கொடியை பிடித்தது. குரங்கு தன் முழு உடல் வலிமையையும் பயன்படுத்தி இழுத்து இழுத்து இறுதியில் முயலை மரக்கிளைக்கு அருகில் கொண்டு வந்து காப்பாற்றியது. மழை நின்றது. ஆறு அமைதியாக ஓட ஆரம்பிட்டது. முயல் மூச்சை விட முடியாமல் நன்றி கூறிக்கொண்டிருந்தது. நீ இல்லையென்றால் நான் இன்று உயிரோடு இருக்க மாட்டேன் என்று முயல் சொன்னது. நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தால்தான் இந்த உலகம் நல்ல இடமாக இருக்கும் என்று குரங்கு சொன்னது. அந்த நாள் முதல் குரங்கும் முயலும் நல்ல நண்பர்களாகி தினமும் மரத்தின் மேல் உட்கார்ந்து ஆற்றை பார்த்து கதைகள் சொல்லிக்கொண்டு மகிழ்ந்து வாழ்ந்தார்கள். கதையின் நரி: பயம் இருந்தாலும் நல்லது செய்ய முன்வர வேண்டும். இன்னொருவரை காப்பாற்றுவது அவரின் வாழ்நாளையே மாற்றிவிடும். உண்மையான நண்பர் என்பது சிரம நேரத்தில் உதவி செய்யும் மனிதன், விலங்குதான்.